இப்போ உலகம் முழுவதும் உள்ள முஸ்லீம்கள் கடவுளை அல்லாஹ் என்று அழைக்கிறார்கள். அல்லாஹ் என்பது ஏதோ அரபு நாட்டிலிருந்து இங்கே வந்தது என்று பல பேர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அல்லாஹ் என்கிற இந்த வார்த்தை கூட தமிழ்நாட்டில் இருந்துதான் அரபு நாட்டுக்கு போய் அங்கிருந்து தான் இங்கு வந்திருக்கிறது என்ற ஆய்வையும் என்னுடைய கட்டுரையிலே நான் தொடர்ந்து எழுதினேன். தொல்காப்பியத்தில் எல்லே இலக்கம் என்ற சொல் வருகிறது. ஆரம்ப காலத்தில் இறைவனை எல் என்று அழைத்திருக்கிறார்கள், எல்லா என்று அழைத்திருக்கிறார்கள். இந்த எல் என்பதுதான் காலப்போக்கில் இலா ஆகி அல்லாஹ் ஆகியிருக்கிறது என்று வரலாற்றில் கண்டெடுத்தோம். அந்த அடிப்படையில் தான் இஸ்லாமிய மார்க்க கொள்கை மட்டுமல்ல, அதில் ஏற்கொண்டிருக்கிற அந்த கடவுளும் இங்கிருந்து போனவர் தான் என்ற உண்மையை எனது வரலாற்று ஆய்விலே நான் கண்டெடுத்தது தான் தமிழருக்கு வந்த மதமா சொந்த மதமா என்கிற ஆய்வில் முடிவாக இருக்கிறது. ஈசா நபி அவர்கள், இயேசு பெருமான் அவர்கள் ஏலி ஏலி லாலா சபக்தானி என்று சொன்னபோது ஏலி ஏலின்னு சொன்னால் எல்லா எல் என்பதுதான் மை காட், எல் என்பது காட், எல் மை காட் என்று சொல்லி இருக்கிறார். அந்த எல் என்பது எங்கிருந்து போயிருக்குன்னா தமிழ்நாட்டில் இருந்து தொல்காப்பியத்திற்கு முன்பு இருந்த அந்த எள்ளு தான் அங்கே போய் இறைவனாக இருந்திருக்கிறது. அந்த எள்ளு தான் காலப்போக்கில் இலா ஆகி அல்லாஹ் ஆகி இருக்கிறது என்று வரலாற்றில் நிறுவினோம். அதன் அடிப்படையில் தான் தமிழருக்கு வந்த மதம் இஸ்லாமிய மார்க்கம் உண்மையிலே சொந்த மதம்தான் என்பதை நிரூபமாறிய ஒரு காட்சியை நாங்கள் பார்த்தோம். அது என்னுடைய ஆராய்ச்சியுடைய முடிவாக அதனை சொன்ன. இதை சொல்லி பிறகுதான் அண்ணா அவர்கள் இங்கே பேசும்போது இஸ்லாமிய மார்க்கம் தமிழ்நாட்டுக்கு வந்த பொழுது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தமிழ்நாட்டு திருவிழாவில் ஒரு தாய் தனது மகனை காணாமல் போய்விட்டால் அந்த மகனை தேடி அலைவாளே, அப்படி தேடி அலைந்த மகன் கிடைத்து விட்டால் எப்படிப்பட்ட இன்பத்தை அந்த தாய் பெறுவாளோ அது மாதிரியான ஒரு இன்பத்தை இந்த இஸ்லாமிய மார்க்கம் வந்தபோது தமிழ் மக்கள் உணர்ந்தார்கள்.